ஹலோ உறவுகளே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பர்வான ட்ராவல் விளாக் தாங்க பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலில் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் போடுறோன்னு நினைக்கிறேன். நம்மளோட சேனலில் புதுசாக யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே ஆல் அப்படின்ற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம வந்து பழனிக்கு வந்து ஒரு வேலை விஷயமா போயிருந்தோம். வேலையை முடிச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கு பக்கத்தில் எங்கேயாவது போயிட்டு வரலாம், சும்மாவே உட்காந்துருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் தான் போயிருந்தோம். 2 வீலரில் போயிருந்தோம். பக்கத்தில் மாசாணி அம்மன் கோயில் இருக்குது, கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி கிளம்பிட்டோம் 2 வீலர் எடுத்துக்கிட்டு. அவளோட ஃபேஸ் வந்து வீடியோவில் காமிக்க வேணாம் அப்படின்னு சொன்னனால நான் வந்து வீடியோவில் அவளை வந்து கொண்டு வரல. காலையில் பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக குளிர்ச்சுங்க. நாங்கள் 2 வீலரில் போனால பயங்கரமாக இருந்துச்சு. கோயிலுக்கு போகலாம் அப்படி சொல்லி கிளம்பி போயிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து விளக்கு எல்லாமே போட்டுட்ருந்தாங்க. கோயில் வேலை நடந்துகிட்ருக்கும் போல் போயிட்டு அந்த மாதிரி இருந்துச்சு. நாங்களும் கோயிலில் அவ்வளோக்கா கூட்டம்லாம் இல்லை. நாங்கள் உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கோயிலுக்குள்ளே உட்காந்துட்டு வந்தோம். எனக்கு வந்து இந்த மாதிரி தான் ஃபஸ்ட் டைம். ஆலியா டேம் போகலாம், பக்கத்தில் இருக்குது, கொஞ்சம் நேரம் அங்கே போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம். பார்த்திங்கன்னா போகிற வழியிலலாம் ஒரே தண்ணியாக தான் இருந்துச்சு. பார்க்குறதுக்கே ஆசையாக இருந்துச்சு. அந்த இடத்த விட்டு அடுத்து போகிறதுக்கே மனசு வரல, அந்த மாதிரி இருந்துச்சு. இடம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எங்களுக்கு வந்து டைம் கிடைக்கல, அதனால நாங்கள் அப்படியே போயிட்டே பார்த்துட்ருந்தோம். அடுத்த டைம் வரும்போது நல்லா பொறுமையாக இருந்து பார்க்குற மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு வந்துட்டோம். நான் வந்து இந்த மாதிரி இடத்துல வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். போகிறதுக்கு பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. அப்படியே பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டுருந்தோம். லேடிஸாக கொஞ்சம் தனியாக போயிருந்தனால ஒரு பக்கம் கொஞ்சம் லைட்டாக பயமாக இருந்துச்சு, அவ்வளோதான். மற்றபடி வேறு எந்த பிரச்சனையுமே இல்லை. எங்களுக்கு வந்து டைம் கிடைக்கல அவ்வளோக்கா, அது ஒன்றே தான். மற்றபடி எல்லாமே வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. எதையுமே குறை சொல்ல முடியாது, அந்தளவுக்கு இருந்துச்சு ப்ளேஸ் வந்து. யார் யாரெல்லாம் இந்த இடத்துக்கு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கன பார்த்தாலும் பச்சை பசேல்னு தான் இருந்துச்சு, அந்த மாதிரி இருந்துச்சு. சுற்றி இந்த பக்கம் ஃபுல்லாக தண்ணி, இந்த பக்கம் ஃபுல்லாக மரம், அந்த மாதிரி இருந்தது. உங்களுக்கு இந்த மாதிரி போன அனுபவம் இருந்துச்சுன்னா எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். தண்ணியில் இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏதோ கம்பியெல்லாம் நீட்டிகிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. இது வேறு ஆளை எவ்வளோ என்னான்னு தெரியாமல் எதுக்கு இறங்கி தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா உட்காந்து காலை மட்டும் நினச்சிட்டு வந்து எந்திரிச்சு கிளம்பிட்டோம். அடுத்து வந்து பக்கத்தில் வந்துட்டு வால்பாறை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த மாதிரி பிளேஸ்லலாம் வந்து நான் வந்து அந்த மாதிரி ரோட்லலாம் வண்டியே ஓட்டினதில்லை. சரி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனோம். ரொம்ப தூரம்லாம் போகல, கொஞ்சம் தூரம் போயிட்டு இறங்கிட்டோம், மேலே வரைக்கும்லாம் போகல. ஏன்னா நிறைய குரங்கா இருந்துச்சு. எனக்கு வேறு பயமாகிடுச்சு. என்னை பார்த்தோன்னே எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஹெல்மெட்லாம் பிடிங்கிட்டு போயிருவேணுன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே போனோம். இந்த மாதிரி இடம் எஸ்டேட்லாம் வந்து நான் வந்து டிவியில் தான்ப்பா பார்த்துருக்கேன். ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து பார்க்குறேன். அப்படியே வண்டியில் எங்கனையுமே நிற்கவே இல்லை, நின்று கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இந்த குரங்கு பார்த்திங்கன்னா சிங்கவால் குரங்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதில் வந்து போர்டு வந்து பக்கத்தில் போட்டிருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா அசல் பொம்மை மாதிரியே இருந்துச்சு. நாங்கள் போகவும் பின்னாடி எழுந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் வேகமாக வந்துட்டு கிளம்பி வந்துட்டோம். எந்த இடத்துல பார்த்தாலும் இந்த மாதிரி தான் வந்துட்டு தண்ணி ஊற்றிட்டே இருந்துச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. எங்களுக்கு வந்து டைம் கிடைக்கல, அதனால் அப்படியே வண்டியில் அப்படியே பார்த்துட்டு எங்கேயுமே நிற்கவே இல்லை, இறங்கவே இல்லை. அப்படியே பார்த்துட்டே வந்துட்டோம். கொஞ்சம் தூரம் தான் ஏறினோம், அதுக்கப்புறம் அப்படியே இறங்கி வந்துட்டோம். இன்னொரு நாள் வந்து பொறுமையாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து திருமூர்த்தி மலை போகலாம், அந்த கோயில் போகலாம் தான் போனோம். ஆனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா சுற்றி வரணும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும்
போயிட்டு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா கோயில் பூட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி போயிட்டு டக்குன்னு சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டோம். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அங்கேயுமே இடம் சூப்பராக இருந்துச்சு. ஒரு நாளைக்கு கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்துட்டு போய் சாமி மட்டும் கும்பிட்டுட்டு வந்துட்டோம். இடம் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நம்மளோட இனம்ப்பா அதெல்லாம். அதுலேருந்து தான்ப்பா வந்திருக்கணுமா. நீங்களும் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ப்ளேஸ் கொஞ்சம் சூப்பராக இருக்குது. யார் யாரெல்லாம் செல்லை வந்து பிடிங்கி வா, நான் செல்ஃபி எடுக்கிறேன்னு பிடிங்கிருப்பா போதுப்போ. இந்த இடம்லாம் ரொம்ப வழுக்குதுப்பா. காலை வச்சோடனே வலிக்கிட்டு விழுகிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. போகிறவங்க பார்த்து போங்க. ஆனால் இறங்கவே இல்லை. 6 மணி ஆயிடுச்சா, ஒரு மாதிரி இருட்டான மாதிரி ஆயிடுச்சு. அதனால சும்மா வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். சரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.